விரதம் ஒரு சுய கடமை. இது ஏன் சுய கடமை என்று சொல்கிறேன்னு சொன்னால், யாருக்காவது வாழ்க்கை பல விடயங்களோட தொடர்பு. அதாவது உடல்நிலையில், உறவு நிலையில், வியாபாரத்தில், இப்படி இருக்கிற இந்த பல நிலைகளிலும் ஏற்படுகின்ற பிரச்சனை, கவலை, தொல்லை, சிக்கல், இதனால் யார் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறாங்களோ, யார் ஒரு கஷ்டத்தை உணர்கிறாங்களோ, இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்படி ஏதாலும் ஒரு பஞ்சாயத்தில் விழுற மனுஷனுக்கு மட்டும் இது கடமையாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு வாழ்க்கையில் கம்ப்ளைண்ட், எதை எடுத்தாலும் திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படியான மக்களுக்கு இதை அவங்களாகவே ஒரு கடமையாக ஏற்று செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால தான் இதை சுய கடமைன்னு சொல்கிறது, விரதம் இருக்கிறது. அப்போ இந்த விரதம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீராக அமைத்து கொள்றதுக்கு உதவுதுன்றது தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஒருவருக்கு விட்டு கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி ஏதாலும் ஒரு பழக்க வழக்கம் ஒன்று இருக்குமான்னு சொன்னால், அவருக்கு விட்டுக்கொள்ளவே முடியாது, விடவே முடியாதுன்று ஏதாலும் ஒரு பழக்க வழக்கம் வாழ்க்கையில் தொத்தி நிற்குமான்னு சொன்னால், அவருக்கு இந்த சூழ்நிலைகள், அறிவு கண் 100% திறக்காது. அதாவது சூழ்நிலைகளை சரியாக கையாளக்கூடிய தகுதியில் அவர் இருக்க மாட்டார். அவருக்கு அறிவில் தெளிவு இருக்காது. எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஒரு மரத்தை தொட்டு அந்த மரத்தினுடைய 100% ரகசியம் அவருக்கு புரியாது. ஒரு பெண்ணை சரியாக அவர் கையாள முடியாது, அவருக்கு தெரியாது. அதே மாதிரி வியாபாரத்தை சரியாக செஞ்சுக்க மாட்டார், தொழில் நடத்திக்க மாட்டார், உறவு நிலைகளை சரியாக பேணிக்க மாட்டார், உடல்நிலையை சரியாக பார்த்துக்க மாட்டார், ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டார். யாருக்கு விடவே முடியாதுன்னு சொல்லி ஒரு பழக்க வழக்கம் தொட்டி இருந்தால், ஆகவே விடவே முடியாத இந்த பழக்க வழக்கம் ஒரு சூழ்நிலையை சரியாக கையாளுவதற்கு தடை அரிக்குது. ஆகவே அங்கே அறிவில் குழப்பம் ஏற்படுது, நிலைமையெல்லாம் சிக்கலாக வருது. இப்போ நீங்கள் எனக்கு பிரச்சனை, எனக்கு கஷ்டம், தொல்லை, துன்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தொடங்கிடுவீங்க. யார்லேயும் நல்ல கூட்டத்தை போட்டுருவீங்க. சரி, இப்போ 48 நாள் விரதம் இது. ஒரு நாளில் சரியாக அரைப்பொழுது, காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. மற்றது உங்களுடைய டெய்லி ரூட்டின், இந்த டெய்லி ரூட்டினில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 விடயத்தில் எத்தனை மணி கிளம்புவேன், இப்படி தான் உடுத்துக்குவேன், இப்படி தான் பேத்துக்குவேன், இப்படி தான் செய்வேன், இதை பார்ப்பேன், டிவியை பார்ப்பேன், அங்கே போகிறீங்க. இந்த டெய்லி ரூட்டினில் ஒரு 10 ரூட்டினில் நீங்கள் வித்தியாசமான ஒரு ரூட்டுக்கு வரணும். இந்த ஃபாஸ்டிங் இருக்கணும், ஒன்றுமே சாப்பிடக்கூடாது, அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு 48 நாள் அதை நீங்கள் உங்களுக்கு முதலாவது கடமையாக்குறீங்க. இதை யார் கடமையாக்குறாருன்னு சொன்னால், யாருக்கு வாழ்க்கையில் சிக்கல், தொல்லை, பிரச்சனை, கஷ்டம், துன்பம், ஏதாலும் ஒரு பஞ்சாயத்து அன்னைக்கு நடக்குது என்று யார் உணர்றாங்களோ அவங்க இதை கடமையாக கண்டிப்பாக செய்யணும். இப்போ இதை கடமையாக எடுத்து இதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கடமையை அவங்க சரியாக செஞ்சுக்கிட்டு போகும்போது இவங்களுக்கு வைராக்கியம் பழுக்கும். அதாவது வைராக்கியம் எப்போ முத்தி பழுக்குதோ அவர் தான் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரெடியாகவர். இப்போ நீங்கள் உங்களை இந்த ஃபாஸ்டிங் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதால எப்படியோ வலுக்கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய உடல் மொழியை, அதாவது உடலோட ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி மைண்டோடையும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அதாவது ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கோபமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக கோபப்பட்டுருவீங்க. நீங்கள் கோபத்தோட ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. ஒருத்தரோட உரையாடும்போது அவர் என்ன உரையாடுறார், அவர் என்ன சொல்கிறாருன்ற சரியான கவனம் அங்கே போகிறது இல்லை. அதனால தான் பிரச்சனை ஏற்படுறது. அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாமலுக்கு ரியாக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க மனுஷன், இந்த ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கிறதால இந்த உடலோட உங்களுக்கு அந்த டீப் ரிலேஷன் ஒன்று வரும். அதாவது உடலின் மொழியை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வருவீங்க.
அதே மாதிரி மனம் வந்து எப்படி மனுஷனை ஏமாத்துது, மைண்டுடைய ட்ரிக்ஸ் என்ன, மனம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது இப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பலாட்டியும் அந்த மைண்டுடைய ஃபங்க்ஷனை வந்து அறிஞ்சு கொள்கிற தகுதிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது மைண்டோடையும் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, பாடியோடையும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு சொல்லி ஒரு சுய பரிசோதனை தான் இப்போ நீங்கள் இது செய்கிறீங்க. உங்களோட சுய கடமைன்னு சொன்னால் இது சுய பரிசோதனை தான் இப்போ நீங்கள் செய்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் சார்ஜில் போட பற்றி அப்போ உங்களுக்கு சொல்லி நீங்கள் இப்போ சுய பரிசோதனை பண்ணுறீங்க. அதனால இதை நீங்கள் கடமையொன்று எடுத்து செய்கிறீங்க. இது கடமையொன்று எடுத்து நீங்கள் செய்யும்போது நீங்கள் எப்பவும் வந்து விழிப்பாக தான் இருப்பீங்க. அதாவது உங்களுடைய முழு பகல் வேளையும் வந்து உங்களுடைய முள்ளந்தண்டு நேரானதாக இருக்கணும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய டெய்லி ரூட்டின், அதாவது இந்த ஃபாஸ்டிங் பண்ணுற நீங்கள் வந்து உங்களுடைய கவனம், உங்களுடைய அட்டென்ஷன் எல்லாம் வந்து இந்த இது என்னென்னு சொன்னால் சுய கடமை, இது சுய பரிசோதனைன்றதால வந்து உங்களுடைய முழு கவனத்தை நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கில் நீங்கள் எப்படி கொடுக்க பார்ப்பீங்க. அதனால் இந்த தேவையில்லாத வேலைகள் சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிறது, டிவி பார்த்துக்கிறது, அது பார்த்துக்கிறது எல்லாமே வந்து குறைஞ்சி இதுக்கிட்ட தான் போகும். இதுக்கிட்ட தான் கண்டிப்பாக போகவும் வேணும். இதை நீங்கள் வந்து ஒரு கடமையை எடுத்து செய்யறதுக்காக தான் சொல்ல சுய கடமைன்னு சொல்லி சுய கடமையாக சுய ஆராய்ச்சிக்காக அதை செய்கிறது. சரி, இப்போ இந்த நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் சரியாக செய்யும்போது உங்களுக்கு இந்த உடலோட ரெஸ்பாண்ட் பண்ணுறது, உடலை வந்து சரியாக பார்க்கக்கூடிய தன்மை, உடலில் மொழியை பார்க்கக்கூடிய தன்மையும் மனசை கவனிக்கக்கூடிய அந்த தன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக வளருது. அது தான் 48 நாள்னு சொல்கிறது அதிகம். இது ரெண்டு நடக்கும்போது உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், உங்களுடைய நர்வ் சிஸ்டம், உடல் இதெல்லாமே வந்து மாற்றத்தை எடுத்துக்கிட்டே வரும். அப்போ இது 48 நாள் ஆகும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த 48 நாளும் இதை நீங்கள் சரியாக பண்ணால் இப்போ எந்த சூழ்நிலைக்கும் வந்து நீங்கள் வந்து அதை கையாளக்கூடிய தகுதிக்கு வந்திருப்பீங்க. கோபம் வந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்குவீங்க. அதே மாதிரி உறவு நிலைகள், குடும்ப நிலை, புள்ளோட்டிகளில் விஷயம், வியாபார விஷயம், எந்த விஷயத்திலையும் வந்து ஒரு 100% நிதானம் ஒன்று உங்களுக்கு பிறக்கும். இந்த நிதானம் உங்களுக்கு எப்படி கிடைக்காமன்னு சொன்னால் உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங்கோட தீவிரம் உங்களுக்கு இந்த தன்மையை வளர்த்து விட்டுரும். அதாவது எதையுமே என்னென்னு பார்க்கக்கூடிய அந்த தகுதியில் வளர்ந்துருவீங்க. அப்படின்னு சொன்னால் வைராக்கியம் அங்கே உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஃபாஸ்டிங் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த வைராக்கியம் முத்தி பழுத்தா உங்களுக்குள்ள ஒரு ஆசனம் ஒன்று நிகழுது. உங்களுடைய அந்த ஆசனம் உங்களுக்கு வந்துடுது. அப்போ நீங்கள் இப்போ யோகத்துக்கு தயாராகிட்டீங்க. நீங்கள் கவனிக்கக்கூடியதாக மாறிட்டீங்க. உங்களுக்கு இந்த கவனம் வரும்போது இந்த தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அதாவது விடவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிற உங்கள் பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கி உங்களுக்கு அறிவில் அந்த தெளிவு கிடைக்கிது. உங்களுக்கு அறிவில் அந்த தெளிவு கிடைக்கும் போது ஒரு போதுமே நீங்கள் வீண் பிரச்சனைகளையும் சிக்கல்லையும் மாட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. அதனால இது சுய கடமைன்னு சொல்கிறது. அதாவது உங்களுக்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சிக்கல், எனக்கு ஒரு தொல்லை, இல்லாட்டி எனக்கு ஒரு கவலை, இல்லை எனக்கு கடவுள் அடைகிறதுக்கு என்ன வழி, இல்லாட்டி இறைவன் அருள் பெறுறதுக்கு என்ன வழி, இப்படி ஒன்றெல்லாம் யாருக்கு தலையில் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக இதை செய்ய வேணும். 48 நாள் செய்ய வேணும்னு சொல்லியிருக்கேன். குறைஞ்சது 12 மணி நேரம் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது, தின்னவும் கூடாது ஒன்றுமே. அதெல்லாம் நேரத்தில் ஒரு இலகுவான லைட்டான ஒரு மீல்ஸ், அது வந்து வளமையான ரூட்டிங்கள் ஒன்றையுமே இதில் உணவு சேர்க்கப்படாது. கிட்டத்தட்ட 10-15 பழக்க வழக்கங்கள், எப்படி உடுத்துக்கிறது, எப்படி இருந்துக்கிறது, எப்படி சாஞ்சிக்கிறது, இதுகள் எல்லாம் வந்து நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும். அதோடு சேர்ந்து இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் 48 நாள் பண்ணினால் உங்களுக்கு இது நடக்கும். அதாவது ஒரு நாளுமே வந்து மற்றவர் மீதோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு குற்றத்தை போட மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனையாலையும் மனசால் உடஞ்சி சொக்குநூறாகி கடைசி வரைக்குமே போக மாட்டீங்க. இது இந்த விரதத்தின் மூலம் நடக்கும். அப்போ விரதத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் அதை செய்கிறது. விரதத்தின் பலன் என்னன்னு சொன்னால் எல்லா சக்தியையும் இருக்கிற எல்லாமே சக்தி தான்.
இருக்கு. எல்லாமே எனர்ஜி வடிவில்லாம சக்தி வடிவில்லாம கடைசியில் வந்துக்கிறீங்க. வீடாக இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, பிள்ளை இருந்தாலும், குட்டி இருந்தாலும், கார் இருந்தாலும், பங்களா இருந்தாலும், எதை இருந்துச்சுனாலும் அவைகள் உங்களை எதிர்கொள்வது வந்து சக்தி வடிவில். இந்த சக்திகள் இது என்னன்ற தெளிவு உங்களுக்கு உடனே சந்திடும். இந்த தெளிவதற்கு இல்லாததால் தான் வந்து பிரச்சனை. மரம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, நாய் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, புள்ளை என்ன சொல்லுதுன்னு தெரியாது, காமம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, உடல் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. ஒன்றுமே இது தெரியாத குழப்பங்களால் தான் இந்த பிரச்சனைகள் வாரது. அப்போ விடவே முடியாதுன்ற ஒரு பழக்க வழக்கம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. மரியாதை இல்லாதாக்களிடம் பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க. ஏன்? ஏதோ ஒரு விதத்தில் விட்டு கேட்கலாம், ஏதோ ஒரு பற்று. அவன் இந்த பற்றுகள் எல்லாம் வந்து அறந்த நிலையில் தான் வந்து தெளிவு கிடைக்குது. இந்த தெளிவு கிடைச்சா நீங்கள் எதையுமே சரியாக கையாளுவீங்க. சரி, அவை இந்த உங்களுடைய டோட்டல் பேட்டர்னை இது பிரேக் பண்ணி உங்களுக்குள்ள புதிய கெமிக்கல் ரிவேஸ் இங்கே நடக்குது. அது சொன்னால் நீங்கள் இந்த பாடியை வாட்ச் பண்ணும்போது, மைண்டை வாட்ச் பண்ணும்போது உங்களுடைய நர்வ் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், நிறைய சிஸ்டங்கள் எல்லாம் சேஞ்ச் எல்லாமே ஏற்படுது. அங்கே பல நன்மைகள் எல்லாமே ஏற்படுது. இதெல்லாம் உங்களுக்கு நடந்து இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டோன்னே இப்போ நீங்கள் இந்த முழுமையாக ஒரு கவனிக்கக்கூடியவராக இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் இப்போ உங்களோட ஃபாஸ்டிங்கில் வந்து நீங்கள் என்னத்தை கவனிப்பீங்க? நீங்கள் விரும்பினாலும் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அடிக்கும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமலுக்கு இது என்னன்னு பார்ப்பீங்க. அதை இடம் கொடுக்காமலுக்கு டிவி கேம் போய் எல்லாம் விளையாடிக்கிட்டு இல்லை டிவியை பார்த்து டைமை பாஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் இது சுய கடமை, இது சுய பரிசோதனைன்னு சொல்கிறது. இது சுய பரிசோதனை பண்ணுறதுன்னு சுய அனுபவம் அடைவதற்கு. அப்போ இந்த தகுதியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மனுஷனா இப்போ நீங்கள் யோகத்துக்கு ரெடியாக இருப்பீங்க. எதையுமே சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். வியாபாரமாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அது கடவுள் அடைவதாக கூட இருக்கலாம். எதையுமே சாதிக்கிறதுக்குரிய தகுதியை நீங்கள் கண்டிப்பாக வளர்ப்பீங்க. அது விரதம் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட். இது ஒரு தெரப்பி என்று கூட சொல்லலாம். இருக்கிறதுலேயே வெரி பெஸ்ட். ஆகவே வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்து போகணுமே. எனக்கு நான் சும்மா வீணாக கஷ்டத்துலேயே பிரச்சனையில் சிக்கலில் நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்குது. வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்தான் ஆக வேணும். இது உண்மையில் அப்படித்தான் இருக்குது. வாழ்க்கைக்குன்னு சொல்லி அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சால் வாழ்க்கை விபத்து இல்லை. இது சரியாக வாழணும்னு முடிச்சுன்னா இதை செஞ்சால் சரி. 48 days இதில் இன்னும் விவரமாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் எப்படி தூங்கிக்கணும், என்ன மாதிரின்றலாம் சொல்ல தேவையில்லை. மீண்டும் சொல்கிற மாதிரி 12 மணி நேரம் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடவும் கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. டெய்லி அன்றாட ரூட்டின் வேலைகளில் ஒரு 10 வேலைகளை தேர்ந்தெடுத்து அதிலே மாற்றமாட்ட கொண்டாந்து உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அந்த ஆராய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஃபாஸ்டிங் இருந்தால் உங்களை விடாது. அது அவங்கள எப்படியோ என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவன் மைண்டில் என்ன நடக்குது வேண்டதையும் பார்க்குறது, உடலில் என்ன நடக்குதுன்றதையும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நீங்களும் சேர்ந்து இந்த அவதானத்தை கொடுக்கும்போது கைதேர்ந்த கலையில் வந்துடுவீங்க. என்னத்துக்குரிய கைதேர்ந்த கலையில் வாரீங்களாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள இப்படி பார்க்கக்கூடிய அந்த தன்மையில் சும்மா எந்த விதமான முடிவும் இல்லாமலுக்கு அப்படி கம்மன் அமரக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்துடுவீங்க. இந்த நிலைமை வந்து அத்த யோகாசன்ஸா இப்போ நீங்கள் யோகத்துக்கு தயாராகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளை அடைகிறதுக்கு இப்போ 100% ரெடியாக இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்தது நிகழ்கிறது வந்து குரு பக்தி. அந்த குருமார்களுடைய கருணை உங்களை ஓடி வந்து பிடிக்கும். இவ்வளோ தூரத்துக்கு தான் நீங்கள் வர்றது. அது அடுத்தது வந்து குருக்களுடைய கருணை உங்களை பிடிச்சிக்கும். அவங்கள குருமார் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. எடுத்தால் அவங்க இந்த பிரபஞ்சத்தை, இந்த இயற்கையை, இல்லாட்டி இந்த கடவுள் தன்மையை நீங்கள் அனுபவம் அடைவீங்க. இது 2வது. இல்லைன்னு சொன்னால் சாதாரணமான மனுஷனுக்கு வாழ்க்கையில் காதலனோட காதலியோட பிரச்சனை, இல்லாட்டி எரிச்சல், பொறாமை, கஷ்டம், கோபம், அது இதெல்லாம் ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்றதுக்குரிய சரியான விளக்கத்தை இந்த விரதம் உங்களுக்கு கற்றுத்தரும். அதனால் மாபெரும் மாற்றம் உங்களுக்குள்ள நிகழும். சரியான புரிந்துணர்வு உள்ள ஒரு மனிதனை நீங்கள் மாறுவீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உள்ளவராக நீங்கள் இருப்பீங்க. பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி உள்ளவராக இருப்பீங்களாமான்னு சொன்னால் உங்களுடைய ரத்தம்
உங்களோட சுவாசம், உங்களுடைய உடல், உங்களோட மொழி, உங்களோட மூலிகைகள் எல்லாமே நன்கு தான் செல்லும். நீங்கள் சொல்லாட்டியும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைமைக்கு வந்து செல்வீங்க. அதனால் இது வந்து ஒரு சுய கடமை. அவரவர் யார் எனக்கு வாழ்க்கையில் சம்திங் ராங் அண்ட் எவர் நினைக்கிறாரோ அவருக்கு இது கடமை. அவர் இதை சுய பரிசோதனையாக செய்ய வேண்டும். இப்படி தான் இந்த ஃபாஸ்டிங் இருக்குது. நன்றி, வணக்கம்.